வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா காளிமுத்து நகர். அந்த காளிமுத்து நகரில் தான் அருமையான ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க. நீங்கள் பார்க்குற இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங். இங்கே வந்து 2 வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள். ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வாட்டர் கீழே வருது. தேவைப்பட்ட கீழே வந்து முனிசிபாலிட்டி வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேலே வர தண்ணி கிளியர் வாட்டருங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா காளிமுத்து நகரில் அருமையான ஒரு வீடுங்க. இந்த வீடியோ லிங்க்கை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். இது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளசி மடம் வந்துடும். ஏரியா நீட் அண்ட் கிளியராக இருக்குது. செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட கீழே செடிகள்லாம் வளர்க்கக்குள்ள ரொம்ப பயனாக இருக்கும். அது இல்லாமல் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா மகாமக குளம். அந்த மகாமக குளத்துலேருந்து நேராக வந்தீங்கன்னா காளிமுத்து நகரில் அண்ணலகரம் காளிமுத்து நகரில் மெயின் ரோட் பக்கத்தில் உள்ள வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு. அருமையான ஒரு லொக்கேஷன். ஓகேங்களா. 9,000 ரூபா வாடகை, 50,000 ரூபா அட்வான்ஸு. ஈஸ்ட் ஃபேஸிங் ஒன்லி ஃபார் பேங்க் ஸ்டாஃப் அதுமாரி தான் கேட்குறாங்க. வீடு நல்ல பெரிய வீடு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீ கோட்டில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அருமையான லொக்கேஷன். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. கிழக்கு திசை. 9,000 ரூபா வாடகை, 50,000 ரூபா அட்வான்ஸுங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பெருசாக இருக்கும். ஹால் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க. ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். மேலே 2 ஃபேன் பாயிண்ட் வந்துடும். அது இல்லாமல் டியூப் லைட் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடும் உங்களுக்கு டியூப் லைட் கனெக்ஷன் இருக்குது. ஆப்போசிட்டில் நேராக பார்த்தீங்கன்னா டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். டிவி பாயிண்ட்டும் இருக்குங்க. உங்களுக்கு ஹாலில் டிவி பாயிண்ட் வந்துடுது, ஃபேன் பாயிண்ட் வந்துடுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹால் நல்ல மாசாக பெருசாக இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா காளிமுத்து நகர். அந்த காளிமுத்து நகரில் தான் வீடு அமைஞ்சிருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அழகான ஒரு பூஜை ரூம். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் வந்துடுது. இதில் வந்து பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக ஒரு ரூம்ஸ் டைப்பில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமி படம் வைக்க கொள்ள ரொம்ப பயனாக இருக்கும். பூஜை பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப பயனாக இருக்கும். அது எல்லாமே லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கனெக்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குது. ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அழகான ஒரு பூஜை ரூம் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக வென்டிலேஷனாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வந்துடும். டே டைத்தில் நல்ல வென்டிலேஷனாக இருக்கும். அது இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கம் விண்டோ வந்துடுது உங்களுக்கு. அது இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். மேலே வந்து ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். குடோன் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஜாமான் வைக்க கொள்ள மேலே லாஃப்ட் இருக்குது. நீங்கள் லாஃப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஜாமாவில் எதுவும் தூசி படியாது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா மகாமக குளம். அதுலேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா காளிமுத்து நகரில் தான் மெயின் ரோட் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பால்கனி ஏரியா ரொம்ப மாசாக பெருசாக இருக்கும். இதுவே நீங்கள் ரூம் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. ஈவினிங் நேரத்தில் சிட் அவுட்டுக்கு நல்லாயிருக்கும். வெளியில் யாரும் கெஸ்ட்டு வந்தாங்களாம் கொண்டாங்களான்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஜன்னலை திறந்து வெளியில் கெஸ்ட்டு வராங்களா என்னன்னு கூட பார்த்துக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். பறவைகள் வராத அளவுக்கு கிளாஸ் டோரும் போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. ஹால்லேருந்து நேராக போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைனிங் ஹால் வந்துடும். டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். இதில் வந்து வென்டிலேஷனுக்கு விண்டோ வந்துடுது. ஹேண்ட் வாஷ் இருக்குது, மிரர் இருக்குது, செல்ஃபு அவைலபிளாக இருக்குது. மேலே ஃபேன் ஆல்சோ அவைலபிள். ஒர்க்கிங் ஃபேன் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு மற்ற ரூம் 2 ரூமில் ஃபேன் போட்டால் போதுமானது. கிச்சனில் தேவைப்பட்டால் ஃபேன் போட்டாலும் போதுமானது. டைனிங் ரூமில் அவங்களே ஃபேன் கொடுத்துட்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல டே டைத்தில் வென்டிலேஷனாகவும் லைட்டிங்காகவும் இருக்குங்க. மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அவைலபிளாக இருக்குது, ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். இதுலேயும் ஒரு குடோன் பர்பஸ் வந்துடுதுங்க. ஜாமான் போட்டு வைக்க கொள்ள லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு லாஃப்ட்லேயும் லைட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டோரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகுது. டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியர் இருக்குது. இந்த டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா குருவி கூடு கட்டி இருக்குது. இந்த வீடில் வரவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. கூடு கட்டி முட்டை விட்டுருக்குங்க குருவி. அதனால நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அருமையான ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி கிச்சன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியர் இருக்குது. செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. அது எக்ஸஸ் ஃபேன் ஆல்சோ அவைலபிள். எக்ஸஸ் ஃபேன் இருக்குது. தேவைப்பட்ட நீங்கள் சீலிங் ஃபேன் வேணாலும் போட்டுக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிச்சன் நல்லா மாசாக பெருசாக இருக்குது. நம்மளும் எவ்வளோ வீடு பார்த்துருப்போம். எல்லா வீட்லேயும் கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டர் ஆல்சோ கிளியர் வாட்டர், பக்கா கிளியர் வாட்டர். போர்
போர் வாட்டரே கிளியராக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் முனிசிபாலிட்டி வாட்டர் கீழே வருது, அது கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த லாஸ்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். இங்கேயே வாஷிங் மிஷின் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. வாஷிங் மிஷின் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அழுக்கு துணி கூட நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். அது இல்லாமல் காய்கறி வைக்கக்குள்ள இந்த ஏரியா பயனாக இருக்கும். காமன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் கொண்டாலும் வீட்டில் வந்து காமனாக ஒரு பாத்ரூம் வந்துடுது, டாய்லெட் வந்துடுது. இது சோர்பத் ஆல்சோ அவைலபிள். வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இருக்குது, இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்குது, பாத்ரூம் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 இருக்குங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்லேயும் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ரெண்டுமே அட்டாச்சு ஆகிருக்கு. அங்கேயும் குளிக்கக்குள்ள ரொம்ப பயனாக இருக்கும். எந்த ஒரு வீடு பார்த்தாலும் நம்ம மாடி ஏரியா பார்த்துருவோம். இந்த வீட்டு மாடியும் பார்த்துருவோம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஹிந்து தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வரவங்க ஸ்டாஃப் கேட்டகரி, ஒன்று பேங்க் ஸ்டாஃபு, அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப் கேட்டகரி, இல்லை டீச்சர்ஸு, அதேமாரி தான் பார்க்குறாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு அதேமாரி தான் பார்க்குறாங்க. மாடியில் வந்து கூலிங் டைல் போட்டிருக்காங்க, வெதரிங் டைல். அதனால் வீடு எப்பொழுதுமே வந்து கூலிங்காகவே இருக்கும். ஃபுல் டைல் வெதரிங் போட்டிருக்காங்க. துணி காய வைக்கக்குள்ள நல்லா பயனாக இருக்கும். நல்ல வென்டிலேஷனாக இருக்கும். அங்கே பாருங்க துணியெல்லாம் எப்படி பறக்குது, அந்த அளவுக்கு காற்றடிக்குது. ஏரியா லொக்கேஷனில் ஃபுல்லும் வீடு தான். சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா. எப்பொழுதுமே வந்து போலீஸ் ரவுண்ட்ஸில் வர ஏரியா தான் இது. நல்ல ஒரு ஏரியா. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட. அருமையான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ஒரு வீடு வந்திருக்கு. யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க. வீடை விட்டுற வேணாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது. இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவு. இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க. என்னது சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்கிறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்.